மெய்யழகன் ஃபிலிம்ல உள்ளதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்க. இப்போ ஒரு இன்னோசென்ட் கேரக்டர் இருக்குது, ஒரு இன்டெலெக்ட் கேரக்டர் இருக்குது. ஓகே. அந்த சினிமால சொல்லியிருக்கக்கூடிய அந்த இன்டெலெக்ட் கேரக்டர் வந்து ஏற்கனவே அதுக்கு இன்னோசென்ட் கேரக்டர் இருந்திருக்கிற மாதிரி இருக்கா? எனக்கு அது கொஞ்சம் புரியல. ஆமா, இன்டெலெக்டுக்கு ஓரளவுக்கு சென்சஸ் இருக்கணும் இல்ல. நம்ம எங்கேயோ அது ஒரு இன்னசென்ட்டான ஒரு விஷயத்த பாக்குறாங்க மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. அவர் பேர் மறந்துச்சு. அந்த அரவிந்த் சாமி வந்து சென்னையில இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. சென்னையில இருந்தாலுமே அவர் வந்து அந்த புறாக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேச்சரோட கொஞ்சம் ஒரு இன்னசென்ஸோட இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு இன்னசென்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நான் அதை இன்னசென்ஸை கம்ப்ளீட்டா ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க அந்த கேரக்டர். ஸோ ஈவன் வந்து அவர் கார்த்திகிட்ட வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது கூட ஃபோன் நம்பர்லாம் மாற்றி கொடுப்பாரு. இவர் கூட இந்த ஆள் கூட பேசினா போகுது, ஃபியூச்சரில் தேவையில்லாமல் நம்ம மீட்டிங்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு கால் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், தேவையில்லாமல் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கூட மாற்றி கொடுப்பாரு. ஸோ அது கன்னிங்காக தான் இருக்கும் அந்த இன்டெலெக்ட். பட் அதே சமயத்துல புறாக்கு சாப்பாடு போட்டுட்டு நாளைக்கு திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு புறா கூட பேசிட்டு இருப்பாரு. ஸோ இன்னும் இன்டெலெக்டுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், இன்னசென்ஸ் ஒரு அதை ஃபீல் பண்ண முடியும், அது லைட்டா தெரியும். பட் இருந்தாலும் அதை அத்தன்டிக்கா கிளைம் பண்ண முடியாது அந்த இன்டெலெக்ட். இன்னசென்ஸ் ஸ்டேட் தான் உயர்ந்தது, இன்டெலெக்ட் வந்து செகண்டரி ரோல் தான் பிளே பண்ணணும்னு இன்டெலெக்ட் தெரியாது. ஸோ இன்டெலெக்டுக்கு இன்னசென்ஸும் லைட்டா தெரியும், ஆனா இன்டெலெக்ட் தான் உயர்ந்தது இன்டெலெக்ட் நினைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த இன்டெலெக்ட் வந்து இன்னசென்ஸ் கிட்ட சரண்டர் ஆகி இன்னசென்ஸை மேல வைக்கும். அதுதான் அந்த ப்ராசஸ், எண்ட் ஆஃப் தி ப்ராசஸ். சரிங்கய்யா, கொஞ்சம் புரிஞ்சுது. இப்போ ஒருத்தர் வந்து எப்பவுமே இன்னோசென்டாவே இருக்கணுமா, இல்ல இன்டெலெக்சுவலா அப்பப்ப இருக்கலாமா? ஸோ அந்த படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ரெண்டு கேரக்டர், ரெண்டு ஹியூமன் பீயிங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நமக்கு என்ன காம்ப்ளிகேஷனோ அந்த ரெண்டு கேரக்டருமே நம்மளுக்குள்ள இருக்குது. ஸோ இன்னசென்ஸும் நம்ம கிட்ட இருக்குது, இன்டெலெக்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள எப்போ இன்னசென்ஸ் வெளியே வரணும், எப்போ இன்டெலெக்ட் வெளியே வரணும், இல்லை எது டாமினேட் பண்ணணும், எதை பேச்சு நம்ம கேட்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ். அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் ட்ரெடிஷ்னலா என்ன முடிவு வந்தாங்கன்னா, நம்ம வந்து இன்னசென்ஸ் தான் பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரண்டர்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் வேதாந்தா இல்ல ட்ரெடிஷ்னல் பக்தி மார்க்ல வந்து இன்னசென்ஸ் மேல வச்சுட்டு இன்டெலெக்டை கீழே போட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன பண்ணாங்க, அவங்க இன்டெலெக்டை தூக்கி மேல வச்சுட்டு இன்னசென்ஸை கீழே போட்டாங்க. எப்பவுமே நம்ம பிளான்டா இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டெலெக்டை தூக்கி மேல வச்சுட்டாங்க, இன்னசென்ஸை கீழே போட்டாங்க அவங்க. இப்போதான் ஹியூமனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ரெண்டுத்தையும் புரிஞ்சு, ஃபர்ஸ்ட் டைம் அது புரியுது. இப்பதான் இன்னசென்ஸ்னா என்ன, இன்டெலெக்ட்னா என்னன்னு புரியுது. அப்பதான் வந்து இது இது எதையாவது ஒண்ணுத்த மேல வைக்கும் போது ஒண்ணு இல்லாம போயிடுது. இன்டெலெக்ட மேல வைக்கும் போது பிசிக்கல் வேர்ல்டு நல்லா ஆயிடுது, ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த குழந்தைத்தனம் போயிடுது. ஒரு வைப்பு, அந்த லைவ்லினஸ் போயிடுது. எப்பவுமே கால்குலேட்டிவா, எப்பவுமே ஃபியூச்சர்ல தாட் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட்ல இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்ல பிசிக்கல் திங்ஸ்லாம் வருது, கார் வருது, ஃப்ரிட்ஜ் வருது, நம்ம லேண்ட் வாங்குறோம், 3 வேளை சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் இன்டெலெக்ட்ல வருது, ஆனால் அந்த இன்னசென்ஸ் போயிடுது. ஸோ நம்ம பக்தி மார்க்ல இருக்குன்னா அவங்க இன்னசென்ஸை தூக்கி மேலே வைக்கிறாங்க, இன்டெலெக்ட் கீழே போட்டுடுறாங்க. எல்லாம் இறைவன் பார்த்துப்பான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டாமா அப்படிலாம் சொல்லி இன்னசென்ஸை ப்ரைஸ் பண்றாங்க. ஒரு பியூட்டி கிடைக்குது. ஸோ அந்த ஒரு இன்னசென்ஸ்ல நம்மளுக்கு ஒரு பியூட்டி கிடைக்குது. ஆனா என்ன ஆகுது, நம்ம சுத்தி இருக்கிற பிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒஸ்ட் ஆயிடுது. நம்ம ஹோல் இந்தியாவே பாவர்ட்டில இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ ஏன்னா நம்ம இன்னசென்ஸை ப்ரைஸ் பண்ணி இன்டெலெக்ட் கீழே போட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹோல் ஹியூமனிட்டியை டிராவல் பண்ணிருந்தது. ஒன்னு இன்டெலெக்ட் மேல இருக்குது, இல்லைன்னா இன்னசென்ஸ் மேல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ பகவத்தையா வந்து ஒரு ஃபியூஷன் கிரியேட் பண்றாரு. ஸோ ரெண்டுத்துமே நீங்க மேல வைக்கலாம். இதை வந்து நீங்க வந்து அகத்துல மைண்டுக்குள்ள இன்னசென்ஸை பிரைஸ் பண்ணா போதும், வெளி உலகம் வந்து
ஒரு இன்டெலெக்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு உலகத்துடைய பியூட்டியுமே நம்ம ஒரு கொலாபரேட் பண்ண ட்ரை பண்றோம், ஃபியூஷன் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஃபார் வந்து இந்த ரெண்டு உலகத்துடைய பியூட்டி நம்ம அனுபவிக்க ட்ரை பண்றோம். அதுதான் இன்னைக்கு கூட வந்து நம்ம புத்தாவும் இருக்கலாம், எலான் மாஸ்காவும் இருக்கலாம். ஸோ நம்ம பிசிக்கல் லக்ஸுரி அனுபவிச்சுட்டும் இருக்கலாம், அதே சமயத்துல உள்ள இன்னசென்ட்டாவும் இருக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ ரெண்டு உலகத்துடைய ஐகான்ஸ் இவங்க. அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம ஃபாலோ ஆகலாம். நம்மளும் புத்தாவா இருக்கலாம், நம்மளும் எலன் மாஸ்கா இருக்கலாம், ரெண்டு கேரக்டராவுமே நம்ம இருக்கலாம். இது வரைக்கும் அந்த ஆப்ஷனே இல்லை. ஒன்னு புத்தாவா இருப்பாங்க, இல்லைன்னா எலன் மாஸ்கா இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டிக்குள்ள இந்த ரெண்டு கேட்டகரியும் இருக்க முடியும்ன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம அகத்துல வந்து இன்னசென்ஸா இருக்கிறதும், புறத்துல வந்து அறிவோட செயல் பண்ணணும்னு சொல்றதும் நம்ம சொல்றோம். சரிங்க. நன்றிங்க ஐயா. கேட்கலாமா? சொல்லுங்க. இப்ப இன்னோசன்ட் கேரக்டர் அவரு வந்து அந்த அந்த சினிமால வந்து என்ன பண்றாரு, அரவிந்த் சாமி வந்து சொல்லிக்காம போயிடுறாரு இல்லையா? அப்போ அந்த இன்னோசன்ட் கேரக்டர் அதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப இன்னோசன்ட் தான் பெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். அப்போ அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ப்ரெஷரை உருவாக்கும் இல்லையா? ஆமா. அதை 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 எப்படி டேக்கிள் பண்றது? இந்த இடத்துல இன்டெலெக்டா இருந்துட்டு போயிடலாமே. நான் கரெக்டா கொஸ்டின் கேட்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு உங்க கொஸ்டின் புரியல. எனக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, நம்ம அந்த படத்தை அப்படியே லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு சரி சரி நம்ம அதை டீகோட் பண்ண வேண்டியது இல்லை. கோல் என்னன்னா, நம்ம ஒரு இன்னசென்ட் கேரக்டர், இன்டெலெக்சுவல் கேரக்டர் ரெண்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து இன்டெலெக்சுவல் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னசென்ஸை மதிக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்னசென்ஸோடைய பியூட்டி எல்லாம் கொஞ்சமா பார்க்க உடனே அப்புறம் அந்த இன்னசென்ஸை மதிச்சு தன்னோட மேல இருக்குது இன்னசென்ட் கேரக்டர். தான் வந்து அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தான் மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம கீழே போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து போய் இன்னசென்ட் கேரக்டர் தேடி போய் மன்னிப்பு கேட்கற மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கதான் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. எல்லாத்தையுமே டிகோட் பண்ண வேண்டியது, எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நீங்க என்ன கேட்க சொல்லுங்க. இல்ல, இப்ப அந்த இன்னோசன்ட் கேரக்டர் எப்பவுமே இன்னோசன்ட்டாவே இருக்கணும் இல்லையா? அவரு இன்னோசன்ட், ஆல்வேஸ் இன்னோசன்ட். அங்க இன்டெலெக்சுவல் எட்டி பார்க்கும்போது பிரச்சனை வருது இல்ல? இப்போ ஒரு இன்னோசன்ட்டா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகுறாரு. ஹர்ட் ஆகும்போது நம்ம இன்டெலெக்டை யூஸ் பண்ணணுமா, எப்பவுமே இன்னோசன்ட்டாவே இருக்கணும்? அதான் இப்போ நம்ம படத்துல பார்க்கும்போது ரெண்டு கேரக்டரா இருந்தாலும் நமக்கு ஈஸியா இருக்கு. இவர் இப்படி இருக்குமா அப்படின்னு. இப்ப நம்ம தான் இன்னசென்ட், நம்ம தான் இன்டெலெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நமக்குள்ள எனக்குள்ள ஒரு எமோஷன் வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து நேரத்துக்கு ஏதோ ஒரு நேற்று நடந்ததை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னடா அது நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், இப்போ போய் அந்த தாட் வருது அப்படின்ற மாதிரி என்னோட மைண்டோட நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட இன்னசென்ஸ் போயிடுது. ஸோ என் மைண்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னசென்ட்டா என்ன வந்தாலும் ஓகேன்னு அலோவ் பண்றேன். அதுதான் இன்னசென்ஸ் சொல்றோம். இன்னசென்ஸ் அலோவ் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்கிறாருன்னா, என்ன கொஸ்டின் கேளுங்க, நெக்ஸ்ட் கேளுங்க, இவர் பேசி முடிச்ச அப்புறம் கேளுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு லாஜிக்கலா தான் பதில் சொல்லிட்டு இருப்பேங்க. ஸோ அது வந்து இன்டெலெக்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரே டைம்ல இன்னசென்ஸும் இருக்கு, இன்டெலெக்டும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன். சரி, புரிஞ்சுதியா? சரிங்கய்யா, நன்றியா. நான் புரிஞ்சுது. நன்றி. புரிஞ்சுதியா? நன்றி. ஞான முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு கேள்வி கேட்டீங்க. அட்டன் பண்ணிருக்கேன்யா. சரி, அதுல ஐயா சொல்றாரு இல்ல, நம்ம குழந்தைத்தனம்ன்றத நம்ம இன்னசென்ஸ் சொல்றோம், அகத்துல போகாம இருக்கிறது தான் இன்னசென்ஸ் சொல்றோம். ஸோ அதுதான் நம்ம மீன் பண்றோம் இன்னசென்ஸ். நன்றிங்க. ஓகே, நன்றியா. நன்றி.